ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 126வது நாமா. திருப்பெயர் ஸ்தூலகர்ணாய நமஹ. பெரிய காதுகளை உடையவனுக்கு நமஸ்காரம். ஸ்தூல பெரிய, கர்ண காதுகளுடையவன். அதாவது பகவானுடையதான சரீரம் திருமேனிங்கிறது நம்ம போலையான சரீரம் இல்லை. அதை திவ்ய விக்கிரகம்னு தான் சொல்லணும், சரீரம்னு சொல்லப்படாது. சரீரம் தேகம் இதுக்கெல்லாம் தனி அர்த்தம் இருக்குது. தேய்வதனாலையும் அழிவதனாலையும் வளர்வதனாலையும் அக்னிக்கு இரையாகுவதனாலையும் இதற்கு சரீரம் தேகம்லாம் பேர். பகவானுக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவனுடையது அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம்னு பெயர். அப்ராகிருதம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட திவ்யமான ஒளியுடைய மங்களம், நினைத்தாலும் பேசினாலும் எப்படி பண்ணினாலும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய விக்கிரகம் பகவானது. ஆனால் நமதெல்லாம் அப்படி இல்லை. இதுக்கு 6 விகாரம் எப்பவும் உண்டு. பிறக்கிறது, வளர்றது, குண்டாறது, அதுக்கப்புறம் ஒல்லியாறது, இந்த மாதிரிலாம் நிறைய தர்மங்கள் இதுக்கு இருக்குது. ஆனால் பகவானுடைய திவ்ய விக்கிரகத்துக்கு இது கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நாம் பார்க்குறோம். இதே சபரிகிரியில் எங்கள் தாத்தாவோட தாத்தா பார்த்தார், தாத்தா பார்த்துருக்கார், அப்பா பார்த்துருக்கார், இப்போ பையன் தரிசனம் பண்ணுறான், பேரனுடைய பேரன் தரிசனம் பண்ண போகிறான். பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அப்படியே தானே இருக்குது. பரசுராம பிரதிஷ்டையாக இன்றைக்கும் அச்சங்கோவிலில் எங்கள் ஹிருதயவாசிகளான ஆண்டவன் அப்படியே தானே இருக்கார். யுகயுகமாக அப்படியே தானே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிற காரணத்தினால நமது சரீரம் வேற, பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரம் வேற. புரியறதுக்காக சரீரம்னு சொல்கிறதா இருக்குது. இதில் பெரிய காதுகளுடையவன் சொல்கிறது. பகவான் ராமச்சந்திரனுடையதான திவ்ய திருமேனியை பற்றி சீத்தை கிட்டக்க ஆஞ்சநேய சுவாமி பேசுகிறார். சாமுத்ரிகா லக்ஷணங்கள் ரொம்ப முக்கியமாக 32 உத்தம லக்ஷணங்களை சொல்கிறது. அதெல்லாம் ராமனுக்கு உண்டு. அந்த மாதிரி காது பெரியதுன்னு சொல்லி சொன்னால் விகாரமாக இருக்காது. அது பெரிய காதுன்னு இந்த இடத்துல சொல்கிறது எதற்காகன்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்தில் எங்கு எந்த ஒளி எழுந்தாலும் கேட்கக்கூடிய, அல்லது ஒலி ஏதுமே எழலைன்னா கூட அதை தெரிஞ்சிக்கக்கூடிய பெரிய காதுகள் உடையவன். இப்போது சாமான்யமாக தசரதன் தபஸ்வினாலையும் சப்தவேதின்னு ஒரு விஷயத்தை அறிந்தவர். எந்த இடத்துலேருந்து சப்தம் வரதோ அந்த இடத்துல அம்ப விடுறதுன்னு இவர்கள்லாமே இப்படி தெரிஞ்சு இருக்கும்போது, சர்வேஸ்வரனான பகவான் எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கிறதுனால அவருக்கு ஏன் எதுவுமே தெரியாது? அதனால் இந்த இடத்துல பெரிய காதுகள் உடையவன் சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கக்கூடிய செவி உள்ளவர், எல்லாத்துக்குள்ளேருந்தும் இருந்தும் கேட்குறவர். நம்ம சொல்கிறோமே, நான் சொல்கிறது காது கேட்குறதாங்கிறோமே, கண்டிப்பாக கேட்குறதுங்கிற எண்ணத்தோடு நினைக்கும் போது கண்டிப்பாக அது பகவான் கேட்குறார். அதற்கான பதிலை தந்துன்னு தான் இருக்கார். அதை உணரணும். அதனால் பெரிய காதுகளுடையவன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடியதான செவி உள்ளவன்கிறதான அர்த்தம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.